அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் எலான் மஸ்குடன் மீண்டும் இணைய வாய்ப்பே இல்லை என டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பிற்கு பெரும் உதவிகளை செய்து அவர் அதிபராவதற்கு பெரும் பங்காற்றினார் எலான் மஸ்க். இதனால் ட்ரம்ப் வெற்றி பெற்ற நிலையில் அதிபராக பொறுப்பேற்ற அவர் அரசு செயல்திறன் துறையான டாஜ் என்ற ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைவராக எலான் மஸ்கை நியமித்தார். அதன்பின் அதிரடியாக செயல்பட்ட மஸ்க் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். அதற்கு ஒருபுறம் பலத்த எதிர்ப்புகளும் எழுந்தன. அது ஒருபுறம் இருக்க அரசின் மீதே அதிக கவனம் செலுத்தியதால் மஸ்கின் நிறுவனங்கள் சிக்கல்களை சந்தித்தன. அவரது டெஸ்லா நிறுவனம் சரிவை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மஸ்க் தனது பெரும்பாலான நேரத்தையும் கவனத்தையும் தனது நிறுவனங்கள் மீது திருப்பப் போவதாக அறிவித்தார். இதனை அடுத்து ட்ரம்பிற்கும் அவருக்கும் இடையே சிறிய மனக்கசப்பும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சமீபத்தில் அரசு செயல்திறன் துறையிலிருந்து எலான் மஸ்க் விலகினார். இதைத் தொடர்ந்து மஸ்க் ட்ரம்ப் இடையே மோதல் போக்கு அதிகரித்து சமூக வலைதளங்களில் மாறி மாறி பதிவுகளை போட்டு வருகின்றனர். இந்த சூழலில் ட்ரம்பிற்கு ஆப்பு வைக்கும் அளவிற்கு ஒரு பதிவை போட்டார் எலான் மஸ்க். அதில் உண்மையிலேயே பெரிய குண்டு ஒன்றை போட வேண்டிய நேரம் இது என்று குறிப்பிட்டு எப்ஸ்டீன் கோப்புகளில் ட்ரம்பின் பெயர் உள்ளது என குறிப்பிட்டிருந்தார். அந்த கோப்புகள் பொதுவெளியில் வராததற்கு அதுதான் உண்மையான காரணம் என்றும் மஸ்க் தெரிவித்திருந்தார். அதோடு ட்ரம்பை நக்கலடிக்கும் விதமாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அந்த பதிவின் கமெண்டில் இந்த பதிவை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், உண்மை வெளியே வரும் என்று மஸ்கே பதிவிட்டிருந்தார். மேலும் ட்ரம்ப் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக ஜேடி வான்ஸ் பதவியேற்க வேண்டும் என்று கமெண்ட் ஒன்று வர அதனை மேற்கோளிட்ட மஸ்க் ஆமாம் என பதிலளித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து மஸ்கின் பதிவு மிக பெரும் பேசுபொருளானது. எப்ஸ்டீன் யார் என்று உலக அளவில் மக்கள் தேட ஆரம்பித்தனர். இதனால் கோபமடைந்த ட்ரம்ப் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் அரசு ஒப்பந்தங்களை ரத்து செய்து விடுவேன் என மிரட்டினார். இந்நிலையில் திடீரென ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஆவணங்களில் உள்ளதாக தான் போட்ட பதிவை எலான் மஸ்க் நீக்கியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே இருந்த மோதல் முடிவுக்கு வருகிறதா என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட ட்ரம்பிடம் மஸ்குடனான உறவு மீண்டும் தொடருமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ட்ரம்ப் பகைதான், மீண்டும் இணைய வாய்ப்பே இல்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.